ॐ वक्रतुण्डमहाकाय कोटिसूर्यसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. ஓம். 2 நாள் முன்னால ஸ்ரீ சங்கர ஜெயந்தி, ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி 2 ஒரே நாள்ல வந்தது. 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 3 நாள் முன்னால. இன்றைக்கு நம்ம அவரை பற்றி கொஞ்சம் நினைப்போம். ராமானுஜ ஜெயந்தி, ராமானுஜர் எனக்கு அதிகமா தெரியாது அவரை பற்றி. ஒரே ஒரு நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்றேன். அவர் அவருடைய குருவை பார்க்க, அவர்கிட்ட இருந்து தீட்சை வாங்க கிட்டத்தட்ட 20-22 கிலோமீட்டர் தூரம் 18 தடவை நடந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. 18 தடவை நடந்தாரு. கடைசியில அத்தனை தூரம் போயிட்டு வந்த பிறகு அவருக்கு தீட்சை கிடைக்காது, குருவுடைய தீட்சை. கடைசி தடவை போகும்போது அவருக்கு மந்திர தீட்சை கொடுக்கிறாரு ஸ்ரீ ராமானுஜருக்கு. மந்திர தீட்சை கொடுக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, இதை நீ வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது, இந்த மந்திரத்தை யாரோடையும் பகிரக்கூடாது, அப்படி பகிர்ந்தால் நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி எச்சரிக்கை கொடுக்கிறாராம் அந்த தீட்சையை. அவர் வெளியில வர்றாரு. வெளியில வந்துட்டு அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு கோவில்ல கோபுரத்துல மேலே ஏறி கைத்தட்டி மக்கள் எல்லாரையும் திரள வைத்து கூட்ட வைத்து உறக்க எல்லோரும் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மந்திரத்தை எல்லாரையும் சொல்ல வைக்கிறார். எல்லாரும் சொல்லி சொல்ல 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 நிறைய தடவை சொல்ல வைக்கிறார். அப்போ குரு கிட்ட சில சிஷ்யர்கள் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் உன்னுடைய கட்டளையை மீறி எல்லோருக்கும் அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அவரு வராரு, கேட்க வரார். அப்ப இவர் சொன்ன பதில் அவருடைய ஒரு அற்புதமான மனசை காட்டு. எனக்கு நீங்க சொன்னது தெரியுது, எனக்கு ஒருவனுக்கு நரகம் கிடைத்து, ஆனா இந்த மந்திரத்தை உச்சரிப்பதனால இத்தனை பேருக்கு சொர்க்கம் கிடைப்பதா இருந்தா அது அதை நான் வரவேற்கிறேன். அது எனக்கு உடன்பாடுதான். எனக்கு ஒருவனுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மனப்பான்மை. நமக்கு இந்த விஷயம் நான் முதல் தடவை கேள்விப்பட்ட போது இந்த இந்த ஒரே ஒரு கருத்து ரொம்ப ஆழமா மனசுல பதிந்தது. எனக்கு ஒருவனுக்கு தவறு நடந்தால், பாவம் கிடைத்தால் பரவாயில்ல, நிறைய பேருக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு சம்பவம் அவரை பற்றிய அவருடைய வாழ்க்கையில எனக்கு தெரிந்த சம்பவம். இன்னொரு சம்பவம் அப்படியே எங்கோ கேட்ட விஷயம். அவர் குளிக்க போகும்போது, அங்க தீர்த்தத்துல குளிக்க போகும்போது அப்படி நடந்து போவாராம். அவர் சிஷ்யர்கள்ல 2 பேரு பிராமணர்கள். அவர்கள் தோல்ல கையை பிடித்துட்டு தோல் மேல கை வைத்து கீழே இறங்கி போவாராம் அந்த குளிக்கிற துறையில. குளித்து வந்துட்டு வெளியில வரும்போது நம்ம காந்திஜி அவருக்கு ஹரிஜனங்கள்னு பேர் வைத்தார். இப்போ ஹரிஜனன் சொல்லக்கூடாதுன்னு பெரிய பிரச்சாரம் பண்றாங்க. அப்படிப்பட்ட 2 பேருடைய தோல் மேல கை வைத்தபடி மேலே ஏறி வருவாராம், படியேறி வருவாராம். யாரோ கேட்டிருக்காங்க அவரை, என்ன இப்படி செய்றீங்க, குளித்து சுத்தமாக பிறகு நீங்க இப்படி அவர்களுடைய தோல்ல கை வைத்து வருகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் சொன்ன பதில், என்னுடைய உடம்பு சுத்தமாக்க நான் குளிக்க போகிறேன், தண்ணீர்ல இறங்கி குளிக்க போகிறேன். என்னுடைய மனசு சுத்தமாக திரும்பி வரும்போது இவர்களுடைய துணையோட ஏறி வரேன், படித்துறையில ஏறி வரேன். இதெல்லாம் 1000 வருஷம் முன்னால.
நம்ம இந்து சமுதாயத்துல தொடர்ந்து இந்த மாதிரி சமுதாயத்துல மாற்றத்திற்கு கொண்டு வருவதற்கு நிறைய பேரு அங்கெங்க அப்பப்போ தோன்றி இருக்கிறாங்க. மாற்றத்துக்கு எதிர்ப்பு அங்கெங்க ஏதோ எதிர்ப்பு இருந்தாலும் மாற்றத்துக்கு எப்பவுமே திறந்த மனசோடு நாம அதை வரவேற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட சாதுக்களும் வந்திருக்கிறாங்க, நாமும் மாற தயாராக இருந்திருக்கோம். இந்த 2 சம்பவங்கள் ஸ்ரீ ராமானந்தருடைய வாழ்க்கையில. அவருடைய ஜெயந்தி இப்ப வந்தது 2 நாள் முன்னால. அதே நாள் வைசாக்க சுக்லபக்ஷ பஞ்சமி. வைசாக்கம் அப்படிங்கிறது சந்திர கணக்குல 2வது மாசம். சைத்திர வைசாக்க. அதாவது சூரிய கணக்குல இன்றைக்குதான் மாசம் பிறக்கிறது. சூரிய கணக்குல வைகாசி மாசம் சங்கராந்தி அன்னைக்கு பிறக்கும். ஆனா சந்திர கணக்குல அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை அன்னைக்கு பிறக்கும். அதனால 12ஆம் தேதி அமாவாசைக்கு 12ஆம் தேதி பஞ்சமி இல்லையா? அதுக்கு 4 நாள் முன்னால வைசாக்க மாசம் பிறந்தாச்சு. சுக்லபக்ஷத்துல 5வது நாள். அதுதான் ஸ்ரீ ஆதிசங்கரருடைய ஜன்ம திதி. வைசாக்க சுக்லபக்ஷ பஞ்சமி அன்றைக்கு அவர் காலடியில பிறக்கிறார். ஸ்ரீ குரு பாருங்க, இப்ப அவருடைய பேர் எனக்கு பாருங்க, சட்டுன்னு அப்படியே பிளாங்க் ஆயிடுது. குரு ஆரியாம்பா அம்மாவுடைய பேரு ஞாபகம் இருக்கு. அவருடைய பேரு சிவகுரு. சிவகுரு. அந்த சிவகுரு ஆரியாம்பா தம்பதிகள் குழந்தை இல்லை, திரிஷூருக்கு போறார். சிவன் கஷேத்திரத்துக்கு. திரிஷூர் அதனுடைய பழமையான பேரு திரிசிவபுரம். திரிசிவபுரம் திரிஷூர். அந்த ஊர்ல வடக்கு நாதர் கோவில்னு ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த சிவன் கோயில்ல அவர் தீர்த்த யாத்திரையா அவர் போயிருக்கும் போது அன்றைக்கு ராத்திரி அவருக்கு ஒரு கனவு வருது. சிவன் அவருடைய மனைவியுடைய வயிற்றை நோக்கி ஒரு ஒளி வருவதா போல அந்த ஒளி ஏற்பட்டு அந்த கனவை அவர் சொல்றார் மனைவி கிட்ட. அதற்கு பிறகு அவர் அந்த பெண் கர்ப்பம் தரிக்கிறாங்க. அதன் விளைவா ஸ்ரீ சங்கரர் பிறக்கிறார். இன்னொரு சம்பவமும் சொல்லப்படுது. அவருடைய கனவுல சிவன் வந்ததா, உனக்கு நான் ஒரு மகன் பிறப்பான், ரொம்ப அதி புத்திசாலியாக ஒரு மகன், ஆனா அல்ப ஆயுள் கொண்ட குறைவான காலம் வாழக்கூடிய ஒரு மகன் வேணுமா, அல்லது சாதாரண ஒரு மகன் சாதாரண புத்தியோடு நீண்ட காலம் வாழக்கூடிய மகன் வேணுமா அப்படின்னு கேட்கிறாராம். அதை இவர் சொல்லும்போது பெண் அந்த அம்மா மனைவி வந்து அல்ப காலம் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அதி புத்திசாலியாக ஒருவன் வேணும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஆப்ஷன்ல ஸ்ரீ சங்கரர் பிறகு. அதாவது அதி புத்திசாலினா அதி புத்திசாலி தான். 12 வருஷங்கள் கற்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் 4-5 வருஷங்கள்ல, அவருக்கு ரொம்ப சின்ன வயசுல 5-6 வயசுலயே உபநயனம் பூணல் நடக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு 8 வயசுக்குள்ள வேதத்துல இருக்கிற பல விஷயங்களை அவர் படித்து முடித்திடுறார். அதாவது புத்தி ஒண்ணு, தெய்வ அனுகிரகம் ஒண்ணு, சங்கரனுடைய சிவனுடைய அவதாரமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குஷாங்கிர புத்தி. அற்புதமான ஸ்பான்டேனியஸா கவிதை இயற்றக்கூடிய ஒரு ஆற்றல். அப்படியே ஃப்ளோவா வரும் அவர் உள்ளிருந்து கவிதைகள். பிக்ஷைக்கு போறாரு. ஒரு ஏழை பெண்ணுடைய வீட்டு வாசல்ல போய் பவதி பிக்ஷாந்தேகி, சின்ன குழந்தைகள். அப்போ அவர் வந்து அந்த பெண் வீட்டுல ஒண்ணும் இல்லை, அவளுக்கே சாப்பிட வழி இல்லை. அப்படி ஒரு வறுமையில இவரை குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம்
ரொம்ப ஏக்கத்தோட தேடி பார்க்கும்போது ஒரு காய்ந்து போன நெல்லிக்கனி, நெல்லி அது அங்கே இருக்கு குடிசையில. அதை கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு ஸ்ரத்தையோடு அந்த பெண் கொடுக்கிறாங்க. அப்போ கனகதாரா ஸ்தோத்திரம் என்ற ஒரு ஸ்தோத்திரத்தை அவர் உள்ளிருந்து வெளிப்படுறது. அதனுடைய விளைவா தங்கத்துடைய கணக்கன்னா தங்கம், கணக்க தாரான மழை, தங்க நெல்லிக்காய்கள் மழையா அந்த கூரையிலிருந்து பொழிந்ததா அந்த பெண்ணுடைய வறுமை தீர்ந்து நல்ல நிலைக்கு வந்தாளாம். காலடியில இப்ப கூட அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருப்பதா சொல்றாங்க. அந்த வீட்டை காட்டுவாங்க, இதுதான் அவருடைய வீடு அப்படின்னு. காலடி என்பது கேரளாவில் இருக்கிற அந்த ஊர், ஸ்ரீ சங்கரர் பிறந்த ஊர். 2500 வருஷம் முன்னால அப்படி பொதுவா ஒரு கணக்கு இருக்கு. இதை பற்றி பல பேச்சு இருக்கு. 2500 இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா என்னுடைய லாஜிக் என்னன்னா, கௌதம் புத்தர் புத்த மதம் ஸ்தாபனம், புத்த மதம் ஓங்கி வளர்ந்து அசோகருடைய காலத்துல ஓங்கி வளர்ந்து அரசாங்க ஆதரவோடு கிட்டத்தட்ட தேசம் முழுக்க பரவிய காலம். அப்போ அரசாங்க செல்வாக்கு, பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி, அதிகாரம் கெடுக்கும், மிக அதிகமான அதிகாரம் ரொம்ப வேகமா கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பௌத்த அரசாங்கம், அரசர்களும் புத்தர், அனுயாயிகள் அவர்களுடைய ஆலோசகர்கள் எல்லோரும் புத்தர்கள். அப்படி என்னது காமேரி யாரோ எழுதியிருக்கிறார், நான் படிக்கிறதுக்குள்ள மறைஞ்சு போச்சு. அப்போ சாதாரண நம்ம நிசாம் ஆட்சி நடக்கும்போது ஹைதராபாத்ல ரசாக்கர் அப்படின்னு அங்கங்க இருந்தாங்க, நிசாமுடைய ஆளுங்க. நிசாம் அங்க அரசன். ஆனா இந்த ரசாக்கர் சின்ன 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 ஒரு தெருவுக்கு ஒரு பேட்டைக்கு அரசர் மாதிரி. ஆனா தர்மராஜ்யம் இல்லை, தர்மம் இல்லை. அவர்கள் வலுக்கட்டாயமா மக்கள் கிட்ட வரி வசூல் செய்யறதுக்காகவே இருந்தாங்க. அதே போல கௌதம் புத்தருடைய வழிநடத்தல நடந்த அரசாட்சிகள் மெதுவா மெதுவா கெட்டு போய் சின்ன சின்ன தரத்துல கூட அதிகாரம், அராஜகம் அப்படி வளர்ந்து, அதே போல ஒழுக்கக்கேடு வளர்ந்து, புத்த விகாரத்துல சந்நியாசம் அது வரைக்கும் வாழ்க்கையுடைய கடைசி பகுதியில சந்நியாசம். 20 வருஷம் பிரம்மச்சரியம், 20 வருஷம் கிரகஸ்தம், 20 வருஷம் வானப்பிரஸ்தம், கடைசி 20 வருஷம் 60க்கு பிறகு 80 வயசு வாழறான்னு வச்சு. அப்படி 100 வருஷம்னா 25 வருஷம் கடைசி காலத்துல சந்நியாசம். ஆனா எல்லோருக்கும் சந்நியாசம் கொடுக்கிற ஒரு முறை வந்தது. அதனால கரப்ஷன், மாரல் கரப்ஷன், அரசாங்க பொலிட்டிக்கல் கரப்ஷன் அதெல்லாம் நுழைந்ததுனால நாஸ்திகவாதம் பரவியது. வேதத்து மேல நம்பிக்கை இல்லாததுனால, வேத நம்பிக்கைகள் அழிந்து போனதுனால, வேதத்தை பின்பற்றுபவர்களை எதிர்ப்பு வந்து அவர்களுக்கு எதிர்த்து கண்டனங்களும் அதெல்லாம் நடக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை. வடக்க போயிட்டு வர யாத்திரிகர்கள் கேரளத்துல இருக்கிற இந்த சின்ன கிராமத்து அங்கே திரும்பி வரும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க, தேசம் முழுக்க எப்படி சூழ்நிலை இருக்கு. இந்த சிறுவன் மனசுல இதை சரியாகணுங்கிற எண்ணம் வருது. அதன் விளைவாக இது சாதாரணமா சரியாகாது, மிகப்பெரிய ஒரு முயற்சி, தியாகம் நடந்தால் நடக்கும். சந்நியாசம் கடைசி பருவத்தில் இருந்தாலும் ஆபத்து நேரம், ஆபத்தினால ஆபத் சந்நியாசம் என்று குருகுலத்துக்கு பிரம்மச்சரியத்துக்கு அடுத்து நேர சந்நியாசம் எடுத்து அதுல போகணும்னு முடிவெடுக்கிறார். அம்மா கிட்ட சொல்றாரு. ஆனா அம்மா அதை ஒத்துக்கல. தன்னுடைய மகன் சன்னியாசியா போவதை அதை தடுக்க முயற்சி பண்ற, தடுக்கல, கண்ணீர் விடுற, சோகம், அது வருத்தம் ஏற்படுறது, வாக்குவாதம் பண்ற. நமக்கு வம்சம் வளர வேண்டாமா
நம்ம பேரை சொல்ல வம்சம் வளர வேண்டாமா அப்படின்லாம் சொல்றேன். இந்த சிறுவன் நம்ம பேரை கோடி கோடி பேரு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு சொல்லுவாங்க, அதனால அனுமதி கொடுக்கணும்னு கேட்கிறான். ஆனா நடக்கல. பிறகு அந்த நதியில, அந்த வீட்டை ஒட்டி ஓடுற நதியில அவருக்கு குளித்து நீந்தி கொண்டிருக்கும் போது முதலை ஒன்று அவரை பிடிக்கிறது. முதலை பிடித்த பிறகு அம்மா கரையில நின்றுட்டு இருக்கிறார். அம்மா சொல்ல, இப்போ முதலை உயிர் போக போகுது முதலை கடித்து. ஆனா சந்நியாசம் அப்படின்னு அனுகிரகம் கொடுத்துட்டா, அனுமதி கொடுத்துட்டா. எங்கோ இருப்பான், கண்ணுக்கு தாண்டி எங்கோ கண்ண ஆனா உயிரோட இருப்பான் இல்லையா அப்படிங்கிறதுல அவருக்கு அனுமதி கொடுக்கிறேன். அந்த முதலையும் காலை விடுறது. இது அவர் நடத்திய நாடகமா அல்லது நடந்ததா? இதெல்லாம் ரொம்ப வருஷம் கழிந்து போனதுனால நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா நடந்தது. அதற்கு பிறகு அங்க அனுமதியை வாங்கிட்டு அம்மாவுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு, நீ உன்னுடைய கடைசி காலத்துல சன்னியாசி தான், ஆனாலும் உன்னுடைய கடைசி காலத்துல நான் இருப்பேன், உன் அருகில் இருப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு, ஒரு 8, 9 வயசு சிறுவன் அங்கிருந்து கிளம்புற, கேரளத்திலிருந்து வடக்கு நோக்கி. இந்த இந்த ஒரு வாக்குறுதி காரணமா சங்கர மடங்கள்ல அந்த சங்கர பீடத்துல இருக்கிறவருக்கு அப்பா மடத்துக்கு வந்தால் அந்த அப்பா தான் இவருக்கு நமஸ்காரம் பண்ணணும், தன்னுடைய மகனாக இருந்த இந்த சங்கராச்சாரியருக்கு. ஆனால் அம்மா வரமாட்டாங்க மடத்துக்கு. ஏன்னா அம்மா எதிரா வந்தா இவர் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும், தன்னுடைய பெற்ற அம்மாவுக்கு. அப்படி ஒரு மரபு இருக்கிறதா சொல்லுவாங்க. அப்படி அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு வடக்கு நோக்கி கிளம்பி போறான் ஒரு 9 வயசு சிறுவன். அப்போ அங்க போய் நர்மதை கரையில தன்னுடைய குருவை சந்திக்கிறார். அந்த குரு இவர்கிட்ட கேள்வி கேட்கிறாராம், நீ யாரு அப்படின்னு. இவர் அவர்கிட்ட சரணடைந்து சிஷ்ய தீட்சை கிடைக்கணும்னு வேண்டும் போது நீ யாருன்னு சொல்றாராம், கேட்கிறாராம். அப்பதான் அந்த சட்டகம், என்னது, நிர்வாண சட்டகம், அது அவர் முகத்து வாயிலிருந்து அது வருதான். சிவோகம் சிவோகம், நான் சிவம், நான் இந்த உடம்பு இல்லை, நான் இந்த பஞ்சபூதங்கள் இல்லை, நான் இந்த பஞ்ச பிராணங்கள் இல்லை, நான் உணவல்ல, நான் உணவை சாப்பிடுபவன் அல்ல. அப்படிலாம் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு 6 ஸ்லோகங்கள் நிர்வாண சதகம்னு. அப்படி பதில் சொல்றாரா. இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யன் கிடைத்ததற்கு அந்த குரு என்ன பாக்கியம் செய்திருக்க. இப்படி அங்கிருந்து தொடங்கி பல சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள் அவரை பற்றிய அங்கங்க கதையா பொதுவா நிறைய சம்பவங்கள் இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம் காசியில நடக்கக்கூடியது. காசியில போறது உங்களுக்கு தெரியும். காசிக்கு போயிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 6 வருஷம் முன்னால போனவர்களுக்கெல்லாம் தெரியும் காசியோட தெருக்கள் எவ்வளவு குறுகலா இருக்கும். நான் கூட ஒரு தடவை அந்த தெருவில் திடீர்னு நூற்றுக்கணக்கான மாடு வேகமா ஒன்னோட ஒன்று ஒட்டி வருது, நூற்றுக்கணக்கில் வருது. அப்படியே தெருவை அடைத்து ஒரு சின்ன சந்து, அது தெரு ஆனா சந்து போல இருக்கு. நான் சுவற்றை ஒட்டி அந்த கார்னர்ல நின்றுட்டேன். என்ன அப்படியே உரசிட்டு போறது எல்லாம். அப்படி ஒற்ற சின்ன குறுகலான சந்துக்கள், ரோடு எல்லாம். அதுல மேல பல இடங்கள்ல முஸ்லிம்களுடைய ஆக்கிரமிப்புகள். அந்த காசி விஸ்வநாதர் ஆலயமே ஒரு பெரிய மசூதியா தான் காட்சி அளிக்கும். அதெல்லாம் கதை வேற, அதை அப்புறம் பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் வருஷமா இவர் வந்ததிலிருந்து, நம்முடைய பிரதமர் அவர் வந்ததிலிருந்து அந்த பகுதியில பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஒரு 85 இடங்கள் ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றிட்டு தெருக்கள் எல்லாம் அகலப்படுத்தி அந்த விஸ்வநாதர் கோவிலுக்கு நாம ரொம்ப எளிதா போகக்கூடிய வகையில கங்கை தண்ணீர் நேர அங்கிருந்து சேனல்ல அவருடைய சிரஸ்ல தலையில சொற்றா போல ஏற்பாடு செய்து, அற்புதமான ஒரு ஏற்பாடு 5-6 வருஷங்கள் அவர் செய்து முடித்திருக்கார்.
காசி மக்கள் அவரை எவ்வளவு விரும்புகிறாங்க. அதை நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் கூட நாம பார்க்கலாம். இப்படி அந்த காசி குறுகலான சந்தில ஆதிசங்கரரும் அவருடைய சிஷ்யர்களும் போயிட்டு இருக்காங்க. இருப்பாங்க, எத்தனைன்னு தெரியல. அப்ப எதிரில சாண்டாளன் அப்படின்னு பேரு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு நபர். சாண்டாளன்னு சொன்னா அறிவே இல்லாதவன், மூடன், அழுக்கல இருப்பவன், மூட்டை மூட்டையா சுற்றி அழுக்கு மூட்டைகளை ஏந்தி இருப்பவன். சுற்றிலும் நாய்கள், அவரை சுத்தி நாய்கள் கூடவே வரும், அவரோடையே இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவன் எதிர வர, அப்போ ஆதிசங்கரர் இவர் தான் சொன்னார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சில இடங்கள்ல அவருடைய சிஷ்யர் சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. அது நமக்கு அவர் மேல இருக்கிற மதிப்புல அவர் இப்படி சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தோன்றது. அதனால சிலர் மாற்றி சொல்லியிருக்கலாம், தெரியல. ராமர் சீத்தையை இழந்துட்டு பெருமாளுடைய அவதாரம் அப்படின்லாம் சொல்ற ராமர் சீத்தையை ராவணன் தூக்கி சென்ற பிறகு காட்டுல போய் கொடியை பார்த்து, மரத்தை பார்த்து, பறவையை பார்த்து, விலங்குகளை பார்த்து என்னுடைய சீத்தையை கண்டாயா, என்னுடைய சீத்தையை கண்டாயான்னு அழுது கொண்டே செல்வது அது எப்படி பொருந்தும்? அவதாரம் அல்லவா அவர், புருஷோத்தமன் அல்லவா அப்படின்னு கேள்வி கேட்கிறோம் இல்லையா ராமாயணம் பேசும்போது. அப்படி ஆதிசங்கரர் இப்படி சொல்லியிருப்பாரா அப்படின்னு சிலருக்கு தோன்றி இருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அல்லது அவர் கேட்டதே ஒரு பெரிய நாடகமாக மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக இருக்கலாம். அப்ப அவர் சொல்றாராம், நகரு நகரு அப்படின்னு சொல்றார். நம்ம பொதுவா சிஷ்யர்கள் எல்லாம் செய்வாங்க. நான் ஒரு அல்பமான ஆளு, ஆனா எனக்கே சொல்லுவார். அந்த சில பொது இடங்களுக்கு போகும்போது அந்த குப்பை எடுக்கிறவர் அல்ல எச்சல் அந்த பந்தியில எல்லா இலைகள்லாம் எடுக்கிறவர், அவர் அங்க வேலைக்காக வரும்போது நான் அங்க கை அலம்பவோ இல்லை ஏதாவது போகும்போது நகரு நகரமா அப்படின்னு சொல்லுவார். இது ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறாங்க அவங்க, என்ன செய்ய. அப்படி இவர் சொல்றாராம் அந்த சாண்டாளனை பார்த்து, நகரு நகரு அப்படின்னு. அந்த சாண்டாளன் அப்ப பாருங்க, எல்லாரும் சம்ஸ்கிருதம் படித்திருந்தாங்க, அடிப்படை சம்ஸ்கிருதம் தெரியுது. அவர் சொல்றாரு, ஜடத்தை நகர சொல்றியா அல்லது சைத்தன்யத்தை நகர சொல்றியா? நமக்கு ரெண்டு பகுதி இருக்கு, ஒண்ணு ஜடம், ஒண்ணு சைத்தன்யம். ஜடம் இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு ஒன்றும் கிடையாது, அதால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அந்த உடம்புல இருக்கிற தசைகளுக்கும் இரத்த குழாய்க்கும் கண்ணு உருண்டைக்கும் மாமிச உருண்டைக்கும் இந்த ஓட்டைகளுக்கும் பெரிய ஒரு ஆற்றல் கிடைப்பது அல்ல உள்ள இருக்கிற பரமாத்மனுடைய அம்சமான அந்த சைத்தன்யத்தினால. நீ ஜடத்தை சொல்வதாக இருந்தா ஜடத்தால சுயமாக நகர முடியாது, ஜடத்துக்கு சுய ஆற்றலே கிடையாது, அது எப்படி நகரும்? சைத்தன்யத்தை சொல்வதாக இருந்தால் சைத்தன்யம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு, அணு அளவுலயும் சைத்தன்யம் இருக்கு. அப்போ எங்கிருந்து எங்கே போவது அப்படின்னு அர்த்தத்துல அவர் கேட்கிறார். ஆதிசங்கரர் அவருடைய காலில் நமஸ்காரம் பண்ணி அவருக்கு தலை குனிந்து வணங்குறார், நமஸ்காரம் பண்றார். அப்படி ஒரு சம்பவம் அந்த காசியில நடக்கிறது. இப்போ இதுல கூட நம்ம ஒரு சில விஷயம் சொல்றாங்க. அவர் பரமசிவனாக மாறிவிட்டு பரமசிவனையே இவரை சோதிக்கிறதுக்காக வந்ததாக சில இடங்கள்ல எழுதியிருக்கிறார். ஆனா எனக்கு நான் அப்படி சொல்ல விரும்பல. இவரும் சாதாரண மனுஷன், நம்ம போல மனுஷன், உயர்ந்த திறமை உடையவர், பெரிய ஆற்றல் கொண்டவர், பெரிய புத்தி கொண்டவர், எல்லாம் உண்மைதான். தெய்வ அனுகிரகம் கொண்டவர், அற்புதமான வேலையை செய்ய வந்தவர். ஆனாலும் கூட மனுஷனுக்கு இருக்கிற சில எப்போவாவது சில விஷயங்கள் வெளிப்படும், பழக்கத்தினால கூட வெளிப்படும். அப்படி அவர் சொல்லியிருக்கலாம். அந்த சாண்டாளன் உண்மையாகவே அழுக்கு நிறைந்த படிக்காத மூடனான நாய்களால சூழப்பட்ட ஒருவனாக இருந்திருக்கலாம். ஆனா இவர் அவருக்கு நமஸ்காரம் செய்தோடு அவரை சிவனுடைய வடிவமாக மனசுல தரிசனம் செய்து நமஸ்காரம் செய்திருப்பார். ஆனா நாம எழுதும்போது என்ன இருந்தாலும் கொஞ்சம் அவரை நம்ம இப்படி செய்ய, அதனால அவரே சிவனாகவே வந்தார் என்றெல்லாம் இது நிறைய இடத்துல நடக்கிறது. இப்படி
பரவாயில்லை, இது மனுஷனுடைய சுபாவம். அவர் அற்புதமான ஒரு பெரிய தெய்வ சக்தி. அவர் அவரை சோதிக்க இப்படி வந்தார், சிவனே வந்தார். அப்படி அப்படி சொல்லப்படுறது இருக்கலாம், அதுவும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. அடுத்து அதே காசியில இந்த ஸ்ரீ ஆதிசங்கரன் அவருடைய சின்ன 32 வயசு வாழ்க்கையில நம்ம தேசத்துல அப்பொழுது நிலவிய 72 சம்பிரதாயங்களை 72 சம்பிரதாயம், இந்த 72 58ன்னு சொல்றாரு சிலர், அப்படி நம்பர் மாறுபடலாம். ஆனா பல 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 சம்பிரதாயங்களை அழித்தாராம். பரவலா பரவி இருந்தது, நிறைய சிஷ்யர்களோட இருந்தது. அப்படிப்பட்ட சம்பிரதாயங்கள் எல்லாம் அவர் அழித்தாராம். ஆனா அழிப்பதற்கு சிவில் வார் நடக்கல, யுத்தம் நடக்கல. அப்போ இருந்த முறையில வாக்குவாதம் வாக்குவாதம் செய்வோம். உன்னுடைய கருத்தை நீ பேசு, என்னுடைய கருத்தை நான் பேசுறேன். கருத்தில யார் வெற்றி கொள்றாரோ அவர் பக்கம் மற்றவர் அவருக்கு சிஷ்யனாக சேர்ந்துடணும். இது ஒப்பந்தம். அல்லது அவர் உயிரை மாய்த்துப்பார், நான் சிஷ்யனாக விரும்பலைன்னு சொன்னா உயிரை விட. இப்படி ஒரு முறையில இவர் 72 சம்பிரதாயங்களை அழித்தார். தேசம் முழுக்க வைதீக தர்மத்தை திரும்ப ஸ்தாபனம் செய்தார் அப்படின்னு சொல்ற. இந்த மண்டன மிஸ்ரர் என்பவர் காசியில் இருந்த மிகப்பெரிய பண்டிதர். அந்த நம்முடைய வேத தர்சனங்கள்ல நியாயம், மீமாம்சகம், அப்படி பூர்வ மீமாம்சகம், உத்தர மீமாம்சகம் எல்லாம் இருக்கு. அதோடைய விவரங்கள் எனக்கு தெரியாது. இதெல்லாம் வெவ்வேறு பிலாசபிகள். அந்த பிலாசபியில நம்பிக்கை கொண்டவர், மிகப்பெரிய அத்தாரிட்டி, பண்டிதர். அப்படி அவர் அங்கே காசியில் இருந்தார். ஆனா அவருக்கு சந்நியாசிய கண்டா பிடிக்காது. சந்நியாசி வேதத்துக்கு தர்மத்துக்கு எதிரானவர், அப்படி அவருக்கு கருத்து. ஏன்னா அவருடைய நம்பிக்கையில சாஸ்திரங்கள் படி கர்மங்களை செய்ய வேண்டிய ஹோமங்களை, யாகங்களை, யஜ்ஞங்களை செய்து அதன் மூலமாக உபாசனை, அதுதான் அவர்களுடைய வழி. வேதத்துல சொன்னபடி யஜ்ஞங்கள், கர்மங்கள். ஆனா சன்னியாசிக்கு கர்மம் கிடையாது. பகவத்கீதையில சொன்னபடி அனாஸ்ரித கர்ம பலம், ந கர்ம பல தியாகி. அதாவது அனாஸ்ரித கர்ம பலம் ந நிரக்னி நச்சாக்கிரிய. அக்னியை விட்டவனோ கர்மங்களை விட்டவனோ இல்லை. கர்ம பலன் இது பற்றுவல்லாமைக்காக கர்மங்களை செய்பவன் அப்படின்னு சொல்ற. அப்போ அக்னியை விடுவது, கர்மங்களை விடுவது, அது ஒரு அந்த பழக்கத்துல இருந்தது சந்நியாச தீட்சைக்கு பிறகு. அது இவருக்கு பிடிக்காது. அப்ப இவர் வந்திருக்கிறார், அதுவும் வாக்குவாதத்துக்கு வர்றார். இவரை சந்திக்க கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு அவர் வீட்டுல ஸ்ராத்தம். அதனால வாசக்கதவை சாத்திட்டு அவர் ஸ்ராத்தத்துல ஈடுபட்டிருக்கார். வியாசரே அவருக்கு பிராமணனா வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பட்ட சிறப்பான பண்டிதர். ஆனா இவருக்கு போகணும் அங்கே. அப்போ ஒரு பரமாச்சாரியருடைய புஸ்தகத்துல ஒரு விஷயம் எழுதியிருக்கார். நாடார்களுக்கு, பனைமரம் ஏறக்கூடிய நாடார்களுக்கு மந்திர சக்தி இருந்ததாம். மரத்துல அவர் மந்திரம் போட்டு அடிவேர்ல பண்ணினா அந்த மந்திரமே குனிந்து அவர் மேலே ஏறுவதற்கு வழி கொடுக்குமா. அப்படி ஒரு ஆற்றல் இருந்ததாம். அதனால இவர் அந்த மாதிரி ஒரு நாடார் சாணார அவர் இது பண்ணி அந்த மந்திர தீட்சை வாங்கி அதை உபயோகப்படுத்தி அந்த தென்னை மரம் அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஏற்பாடு செய்து அது வளைந்து கொடுத்து அதன் வழியா உள்ள போய் இறங்குறாராம். ஸ்ராத்த நேரத்துல இவர் அது பெரிய அபச்சாரம் நினைக்கிறார். ஆனா இவருக்கு வந்துட்டாரு. இப்போ இவருக்கு அப்போ வியாசர் சொல்றாராம், நீ விஷ்ணு இலையில உட்கார வைவர் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு சம்பவம். அதற்கு பிறகு வாக்குவாதத்துல இறங்க, 2 பேரும் வாக்குவாதத்துல இறங்க. ஒப்பந்தம் என்ன? யாரு தோற்கிறாரோ அவர் மற்றவருக்கு சிஷ்யன் ஆகணும். அப்படிதான் ஒப்பந்தம் பொதுவா.
ஆனா இங்கே மண்டனமிஸ்ரர் தோற்றால் இந்த ஆதிசங்கரருக்கு சிஷ்யனாக சந்நியாசத்தை ஏற்பார். அப்படி ஒப்பந்தம். அதே ஆதிசங்கரர் தோற்றால் மண்டனமிஸ்ரருக்கு அடங்கி விவாக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்கு வருவார். இப்படி ஒப்பந்தம். அப்போ யார் தோற்கிறார்? எப்படி யார் முடிவு செய்வது? அதற்காக அவருடைய மனைவி, மண்டனமிஸ்ரருடைய மனைவி சரசவாணி அப்படின்னு பேர். அந்த சரசவாணிக்கு ஜட்ஜா, நீதிபதியா உட்கார சொல்றாங்க. பாருங்க, பெண்களை அடக்கி வைத்தோம்னு நாம் சொல்றோம், நம்ம மேல பழி சுமத்தப்படுறது. ஆனா அந்த 2000 வருஷம் முன்னால ஒரு பெண் நீதிபதியாக ஏற்பதற்கு அளவுக்கு படித்திருந்தாள். வக்கீலுக்கு படித்தா நீதிபதி ஆக முடியாது. அந்த வக்கீல் புஸ்தகங்களை, சட்டங்களை, பழைய தீர்ப்புகளை கரைத்து கொடுத்திருந்தால் நீதிபதி ஆக முடியும். அப்படி வேதத்தில் நடக்கிற ஒரு உரையாடலுக்கு, வாக்குவாதத்துக்கு நீதிபதியாக ஒரு பெண் இருந்தாள், மண்டனமிஸ்ரருடைய மனைவி. ஆனா அவளுக்கு தன்னுடைய கணவன் சன்னியாசியாக போவது விருப்பம் இல்லை. மனசுக்குள்ள எப்படி விரும்புவாங்க. அதனால தானே தீர்ப்பு சொல்ற அவளுக்கு தைரியம் இல்லாததுனால 2 பேர் கழுத்திலையும் மாலையை சூட்டி, அந்த மாலை யாருடையது வாடி போகிறதோ அவர் தோற்றார் அப்படின்னு ஒரு நியமத்தை சொல்றார். 2 பேருக்கும் நடக்கிறது வாக்குவாதம். பல நாட்கள் நடக்கிறதா சொல்லுவாங்க. கடைசியில மண்டனமிஸ்ரருடைய கழுத்துல இருக்கிற மாலை காய்ந்து போகுது. அதற்கு பிறகு அவர் சன்னியாசியா போகிறார். ஆரம்ப கால 4 சிஷ்யர்கள்ல ஒருவராக சுரேஸ்வரானந்த, சுரேஸ்வர அப்படின்னு அவருடைய பேரு வருது. சுரேஸ்வராச்சாரியோ சுரேஸ்வரானந்தோ. அப்போ நந்த கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஆனந்த கிடையாது, சுரேஸ்வர அவர் சிஷ்யராகிறார். நம்ம காஞ்சி மடத்துடைய முதல் அந்த பட்டியல்ல சுரேஸ்வர இவர் தான் முதல். ஆதிசங்கரர் இருந்து அவருடைய காலத்துக்கு பிறகு சுரேஸ்வரர் தான் முதல் பீடாதிபதியா சன்னியாசி ஆகிறார். ஆனால் சரசவாணிய இவர் சரஸ்வதியுடைய உருவம் அப்படிங்கிறது ஸ்ரீ சங்கரருக்கு புரியுது. அப்போ அவர் நமஸ்காரம் பண்ணி சரஸ்வதிய இந்த மாதிரி அவருக்கு பிரார்த்தனை செய்கிறார். அப்போ அந்த அம்மா சரஸ்வதி சொல்ற, நான் என்ன ஒரு இடத்துல இருக்க சொல்லாது, நான் உன் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லி, ஆனா நீ எங்காவது என்னை திரும்பி பார்த்தால் நான் அங்க இடத்துல நின்றுடுவேன், வரமாட்டேன், உன்னோட அங்கே இருந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தோட இவர் அப்புறம் கிளம்புறார். இவர் கிறிஸ் கிராஸா தேசம் முழுக்க சுத்தி இருக்கிறார். 4 தடவை தேசம் முழுக்க, தெற்கு கோடியிலிருந்து வடக்கு கோடி வரைக்கும், பத்ரிநாத் வரைக்கும், கிழக்கு கோடி ஜெகநாதபுரியிலிருந்து, காமாக்கியாலிருந்து அங்க மேற்கு கோடி இது சோமநாத், துவாரகா வரைக்கும், அப்படி சதுர்தாம்னு சொல்லக்கூடிய 4 கார்னர்லையும் சங்கர மடங்களை நிறுவறார் இந்து தர்மத்தை பரிபாலனம் செய்ய. அங்க மேல சதுர்தாமத்துடைய மேலிடம் பத்ரிநாத், கிழக்கில் இருப்பது ஜெகநாத், மேற்குல வருவது துவாரகா, தெற்குல ராமேஸ்வரம். ஆனா ராமேஸ்வரத்துல ஸ்தாபனம் செய்தாரா, பிறகு முஸ்லிம்கள் ஆட்சியில் அது அழைக்கப்பட்டதா தெரியாது. அதற்கு பிறகு ஸ்ருங்கேரியில போன ஒரு 800 வருஷங்களா அவர்களுக்கு வரலாறு இருக்கு ஸ்ருங்கேரியில. ஆனா ஸ்ருங்கேரி சம்பந்தமான ஒரு சம்பவம் இருக்கு ஆதிசங்கரர் வாழ்க்கையிலேயே. இந்த சரஸ்வதி அவரோட பின்னாலேயே அவர் துங்கபத்ரா அந்த நதிக்கரையில ஸ்ருங்கேரி அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு நாகப்பாம்பு கர்ப்பமாக இருக்கிற ஒரு தவளைக்கு குடை பிடிக்கிறதாம், படம் எடுத்து குடை பிடிக்கிறது. அதை பார்த்து இது ஒரு அற்புதமான இடம், பகை நாகப்பாம்புக்கு உணவே தவளை தான். தவளை பாம்பை கண்டு பயப்படும். ஆனா பாம்பு அந்த கர்ப்பமாக இருக்கிற அந்த தவளைக்கு குடை பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சியை பார்த்த பிறகு
அந்த இடத்துல இவர் சரஸ்வதியுடைய அந்த கால் சிலம்பு ஒலி நின்று போனதுனால பின்னால திரும்பி பார்க்கிறார். ஆனா அது மணல் படுக்கையில துங்கபத்ரால வந்ததுனால, அழுந்தி வந்ததுனால சத்தம் வரல அப்படின்னு சொல்றேன். ஆனா திரும்பி பார்த்ததுனால அந்த இடத்துல தான் ஸ்ருங்கேரி ஸ்ரீ சாரதா பீடம் இருக்கு. அப்படி ரொம்ப குறைவான காலத்துல இந்து தர்மத்தை, அப்போ அதுக்கு பேரு இந்து தர்மம் இல்லை, வைதீக தர்மம். தேசம் முழுக்க ஏறக்குறைய அழிந்து போன நிலையில இருந்ததை மீண்டும் ஸ்தாபனம் செய்து இன்றைக்கு 2000 வருஷம் அது கொடுமையான முகல் ஆட்சி, முஸ்லிம்கள் ஆட்சியில கூட நிலைத்து நிற்கிற அளவுக்கு ஒரு உறுதியோட அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் ஆதிசங்கரர். இன்னொரு சிஷ்யரை பற்றிய ஒரு சம்பவம் இருக்கு. நான் அடுத்த வாரத்துல அடுத்த கதையில சொல்றேன். ஆதிசங்கர்கிட்ட அத்வைத்தத்தை அவர் சொன்னாலும், அகம் பிரம்மாஸ்மி, நாம் அந்த பரமாத்மனுடைய ஒரு அம்சம், இங்கே இருக்கக்கூடிய அணுவிலையும் பரமாத்மனே இருக்கிறான், அத்வைத்தம் 2 கிடையாது, ஒன்றே ஒன்றுதான் அப்படிங்கிற கருத்தை அவர் சொன்னாலும், அவர்தான் அதிகமான தெய்வ ஸ்வரூபங்களுக்கு பாடல்கள் பாடியிருக்கிறார். பஞ்சகம், அஷ்டகம், நவ சுப்பிரமணியர், அது திருச்செந்தூருக்கு போயிருக்கிறார். சுப்பிரமணிய புஜங்கம் என்று கார்த்திகேயன் சந்தனை பற்றி பாடியிருக்கிறார். அங்கே பத்ரிநாத்துக்கு, ஈஸ்வரனுக்கு, இங்க ஜெகநாத்புரியில ஒரு அற்புதமான சம்பவம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதையும் நான் அடுத்த வாரம் சொல்றேன். இங்கே மேற்கு கோடி கிறிஸ் கிராஸா தேசம் முழுக்க சுத்தி இருக்கிறார். நடை பிரயாணமாக, மொபைல் கம்யூனிகேஷன் இல்லாத போது, ரோடு வசதி நிதின் கட்கரியுடைய சூப்பர்வே ஹைவே இல்லாத போது காடுகள் வழியாக அப்படி நடந்திருக்கிறார். கடைசியில தன்னுடைய சிஷ்யர்களோட கேரளாவுக்கு வரும்போது சிஷ்யர்கள் எல்லாம் ஸ்ருங்கேரிக்கு அனுப்பிவிட்டு அம்மாவுக்கு கடைசி காலம்னு வர, அம்மாவுடைய உயிர் போகி இருக்கு. அப்ப அவர் அம்மாவுக்கு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம், அழ வைக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். என்னை எவ்வளவு நீ வாழ்த்தி இருக்கிற, நல்லா இருக்கணும், சிறப்பா இருக்கணும், ஓங்கி இருக்கணும்லாம் சொல்லியிருக்கிற, அந்த வாய்க்கு நான் வறண்டு போன காஞ்சு போன அரிசியை போடுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு 5-6 ஸ்லோகம் கொண்ட ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை பாடுறேன். அப்படி ஒரு பக்கம் அத்வைத்தமாக இருந்தாலும், மறுபக்கம் உலகத்திலே இந்த தெய்வ சுரூபங்கள் மீது பஞ்சாயத்தன பூஜை என்ற முறையை ஆரம்பித்து, அப்படி இந்த தெய்வ விக்கிரக உபாசனைகள்ல அற்புதமான ஒரு புரட்சிகளை, அது மட்டும் இல்ல, இயற்கை மீது, நர்மதை மீது, கங்கை மீது அஷ்டகங்கள் பாடியிருக்கிறார். அப்படி ஒரு அற்புதமான அவதாரம்னு தான் சொல்லணும். அவர் சிவனுடைய அவதாரம். சிவன் சங்கரன், இவருடைய பிறவி பேரு சங்கரன், அவருடைய சந்நியாச பேரும் சங்கரன். சன்னியாசியான பிறகு அவர் பெயர் மாற்றவில்லை.